அந்த பையனோ நர்மதா என் கூட ஃப்ரெண்டாக கூட இல்லாமல் இருக்கனால தான் ஏதோ ஒரு கோவத்தில் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் உங்களோட வீட்டில் வேற ஆம்பளை துணை இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் வந்து இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்குன்னு பேசார், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு விஜயோட காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்க, விஜயும் சரி சரி நீ எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து திரும்பி கூட பார்க்காம கிளம்பிடணும்னு சொல்லிட்டு வெளியே அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க வச்சுட்டு, நர்மதா மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, நர்மதா சொன்னது எல்லாமே உண்மைதான், அவள் என்கிட்ட ஃப்ரெண்டாக மட்டும் தான் பழகுனான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு 10 தோப்பு கனவுமே போட்டுட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா நர்மதாவோ ரொம்பவே கோபத்தோட அந்த பையன் வேற ஒரு பையன் யாருன்னே தெரியாத பையன் என்னை பற்றி தப்பாக பேசினதை நம்பிக்கிட்டு நீ எம்எல் நம்பிக்கையே இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணதை என்னால் ஏற்றுக்கவே முடியலமான்னு சொல்லிட்டு சாரதா மேலே கோவத்தில் திட்டிட்டு அங்கேருந்து போக அதுவும் அழுதுகிட்டே போகிறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான சாரதாவும் தன்னோட சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க விஜய் மாமா என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க அளவு கூட உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையேன்னு சொல்லிட்டு நர்மதா கேட்ட வார்த்தைகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயும் அவங்க கிட்ட போயிட்டு நர்மதா பக்கம் இருக்க நியாயத்தையும் நீங்க நர்மதாவுக்கு எந்த அளவுக்கு இந்த நிலைமையில உறுதுணையா இருந்திருக்கணுன்ற விஷயத்தையுமே சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே தூரமா நின்று காவேரியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கங்கா ஒரு பக்கம் கோவத்துல அழுதுகிட்டு இருக்க நர்மதாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அம்மா உன் மேல இருக்க பாசத்தால தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இப்போ போய் நான் அம்மாவை வேற சமாதானப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காவேரி அங்க வந்து அதுக்கான அவசியம் கிடையாது, அம்மாவை ஆல்ரெடி சமாதானப்படுத்தியாச்சு, விஜயை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே நிம்மதி அடைஞ்சிட்டு இருக்க. ஆனால் இன்னொரு பக்கமும் யாழினி அம்மு கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அம்முவோட கபோர்ட்லேருந்து அம்முவும் விஜய் காவேரியோட கல்யாண ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு யாழினியும் என்னோட சித்தி ஃபோட்டோ எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்காதுக்கு அம்மாவும் இது ஒன்றும் உன்னோட சித்தி ஃபோட்டோ கிடையாது, என்னோட அம்மா ஃபோட்டோ பாரு, பக்கத்தில் என் அப்பாவும் இருக்காங்க, என் அம்மா அப்படியே பார்க்க உங்கள் சித்தி மாதிரியே இருப்பாங்க தெரியுமா, அதனாலயும் என்னமோ தெரியல எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் காவேரி மிஸ்ஸை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு யாழினியும் அப்படியா இப்படி கூட இருப்பாங்களா, எனக்கு இந்த ஃபோட்டோவை தெரியா, நான் இந்த விஷயத்த என் சித்தி கிட்ட சொல்கிறேன், என் சித்தியும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல உடனே அம்மாவும் அப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தா காவேரி மிஸ் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்களா என்ன, யாழினியும் ஆமாம் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க, அவங்கள மாதிரியே ஒருத்தங்க இருந்திருக்காங்கல்ல, நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த ஃபோட்டோவை என் சித்தி கிட்ட காட்டலாமான்னு கேட்க உடனே அம்மாவும் சரி ஓகே, ஆனால் இதை எடுத்துகிட்டு போக சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தாத்தாவும் சரி அப்பாவும் சரி விட மாட்டாங்க, அதனால நீ உங்ககிட்டயே வச்சுக்கோ, நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது 2 பேருமே சேர்ந்து இந்த ஃபோட்டோவை காவேரி மிஸ் கிட்ட காட்டலாம் என்ன சரியா, ஆனால் இந்த விஷயத்தை என் அப்பா கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு யாழினி கிட்ட அந்த ஃபோட்டோவை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் இது தெரியாத விஜயும் யாழினியை நைட் ஆயிடுச்சு இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக அடுத்த நாளும் காவேரி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா அம்முவும் இப்போ காவேரி மிஸ்ஸோட வீட்டுக்கு போகலாம், மிஸ்ஸுக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க யாழினியோடு சேர்ந்து இந்த ஃபோட்டோவை காட்டுறதுக்காக விஜயை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் இப்போது காவேரி மட்டும் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டா அவங்களுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா, எல்லாத்துக்கும் மேலே நர்மதா வேற எல்லார் முன்னாடியுமே விஜயை தன்னோட மாமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் ஆல்ரெடி காவேரிக்கு செம்ம டவுட் இருக்குது. ஸோ இப்போ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த ஃபோட்டோ வேற அவங்க கண்ணில் படப்போகுது. ஸோ அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, விஜய் காவேரிக்கு நடுவில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.